தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காலை தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 13 17 வரை உள்ள வசனங்களிலிருந்து நம்முடைய ரட்சிப்பினுடைய உன்னதமான அழைப்பு, த ஹை காலிங் ஆஃப் அவர் சால்வேஷன் என்ற சிந்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சரி, அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின இந்த பொதுவான முதலாவது நிருபத்தில் 3 வார்த்தைகளை இந்த புத்தகத்தை நாம் இந்த நிருபத்தை புரிந்து கொள்வதற்கு பயன்படுத்துகிறார். முதல் வார்த்தை பாடுகள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார், சஃபரிங். இரண்டாவது வார்த்தை குளோரி, மகிமை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். மூன்றாவது வார்த்தை கிரேஸ், கிரேஸ் ஆஃப் காட், தேவனுடைய கிருபை. சோ இந்த 3 வார்த்தைகள் இந்த நிருபத்தினுடைய திறவுகோல் வார்த்தைகளாக இருக்கிறது. சரி, இந்த நிருபம் அவர் ஏன் எழுதினார் என்று நாம் ஆராயும் போது, அந்த விசுவாசிகள், அதாவது யூத கிறிஸ்தவர்கள் பல விதத்தில் ஆண்டவருக்காக துன்பங்களை, பாடுகளை, உபத்திரவங்களை சகித்தார்கள். சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த விசுவாசிகளுக்கு அவர்களுடைய அந்த ரட்சிப்பினுடைய மேன்மை அல்லது ரட்சிப்பினுடைய மகத்துவம் என்ன என்பதை அறிந்து, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு பாடுகளை, உபத்திரவங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் அது தற்காலிகமானது, நிரந்தரமானது அல்ல என்பதை நீங்க மனதில் வைத்து இந்த பாடுகளை சந்தோஷத்தோடு நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாழுங்கள் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் இந்த நிருபத்தை எழுதினார். சரி, நாம் இன்றைக்கு சிந்திக்கக்கூடிய அந்த வேத பகுதி 1ஆம் அதிகாரம் 13 17 வரை உள்ள வசனங்கள். அந்த வசனத்தை நான் குறிப்பிடும் போது நீங்கள் கவனியுங்கள். ஒருவேளை இப்போது அந்த வசனத்தை உங்களால் வாசிக்க முடியாவிட்டாலும் நீங்கள் முடிந்தவுடன் நீங்கள் அந்த வசனத்தை என்ன செய்யலாம், நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். சரி, இந்த முதல் அதிகாரத்தில் ரட்சிப்பை குறித்து பேசுகிறார். அந்த ரட்சிப்பை குறித்து அவர் பேசும்போது ரட்சிப்பில் எவ்வாறு திரியேக தேவன் செயல்படுகிறார் என்கின்ற விஷயத்தை 1ஆம் அதிகாரம் 1-2 போன்ற வசனங்களில் பேசுகிறார். அதன் பின்பு இந்த ரட்சிப்பின் நிமித்தமாக நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை 3-4 போன்ற வசனங்களில் பேசுகிறார். அடுத்த 5-9 வசனங்களில் நம்முடைய அந்த ரட்சிப்பில் வரக்கூடிய அந்த பரீட்சைகள் என்ன என்பதை பேசுகிறார். அடுத்து 10-12 வசனங்கள் நம்முடைய ரட்சிப்பில், அதாவது பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுடைய பங்கு என்ன, அவர்கள் என்ன செய்தாங்க, அவர்கள் எதை குறித்து ஆராய்ந்தார்கள், அவர்கள் இந்த ரட்சிப்பை குறித்து என்ன சிந்தித்தார்கள் என்பதை சொல்லுகிறார். அப்படி சொல்லிவிட்டு வசனம் 13-17 வரை உள்ள வசனங்களில் த ஹை காலிங் ஆஃப் அவர் சால்வேஷன், நம்முடைய ரட்சிப்பினுடைய உன்னதமான அழைப்பு என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த பகுதியை அவர் எழுதி காண்பிக்கிறார். சரி, இப்பொழுது அதாவது நீங்களும் நானும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறி இருக்கிறோம். அவருடைய குடும்பத்தில் உறுப்பினர்களாக நாம் யாவரும் கிறிஸ்துவுக்குள்ளானவர்களாக நாம் இருக்கிறோம். சரி, இப்போது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சரியா? நாம் ரட்சிக்கப்பட்டு இருப்பதால் நமக்கென்று சில உன்னதமான அழைப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த அழைப்பை எவ்வாறு புரிந்து கொள்வது, அல்லது அந்த அழைப்பின்படி எப்படி வாழ வேண்டும், அல்லது அது எந்த விதமான அழைப்பு நமக்கு கொடுக்கிறார் என்று கேட்டால், முதலாவது அந்த வசனத்தை கவனிங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொள்ள வேண்டும். அப்ப ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் அழைப்பு என்ன அப்படின்னு கேட்டா,
நம்முடைய மனதின் அறையை நாம் கட்ட வேண்டும். அது எதை காண்பிக்கிறது? இட் ஷோஸ் ரெடி ஃபார் ஆக்ஷன். நாம் அதை செயல்படுத்த வேண்டும் என்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதை காண்பிக்கிறது. சோ அப்ப நம்முடைய ரட்சிப்பினுடைய உன்னதமான அழைப்பு நம்முடைய மனதின் அறையை நாம் கட்ட வேண்டும். இரண்டாவது விஷயம் அதே வசனத்தில் சொல்லுகிறார், கீப் சோபர் இன் ஸ்பிரிட். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். அங்கே நான் வாசிக்கிறோம். சரி, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். மூன்றாவது நமது ரட்சிப்புக்கு கொடுக்கப்பட்ட அந்த உன்னதமான அழைப்பு, ஃபிக்ஸ் யுவர் ஹோப் கம்ப்ளீட்லி ஆன் காட்ஸ் கிரேஸ். வசனம் 13வது வசனத்தை கவனிங்கள். உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள். Fix your hope completely on God's grace. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, அந்த நம்பிக்கையை அவருடைய கிருபையின் மேல் நீங்கள் வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதுதான் மூன்றாவது அழைப்பு. நான்காவது அழைப்பு என்ன? அவாய்டிங் ஆர் ரிட்டர்னிங் டு ஒன்ஸ் ஃபார்மர்ஸ் லைஃப் ஸ்டைல். அதாவது பழைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும், அல்லது பழைய வாழ்க்கையை நீங்கள் உதறி தள்ள வேண்டும். வசனம் 14 கவனிங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து. சோ அப்ப நம்முடைய ரட்சிப்புக்கு, நம்முடைய ரட்சிப்பினுடைய அடுத்த அழைப்பு என்ன அப்படின்னு கேட்டா, நாம் இனி இச்சைகளின்படி நடவாமல், அதாவது பழைய வாழ்க்கையின்படி நாம் நடக்கக்கூடாது. அடுத்து பாருங்க, ஐந்தாவது அழைப்பு என்ன சொல்லுகிறார்? வசனம் 15ல, பி ஹோலி, அதாவது செப்பரேட்டட் அன்டு காட். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும். ஏனென்றால் நம் ரட்சிப்பை கொடுத்த தேவன் அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். எனவே பேதுரு சொல்லுகிறார், பி ஹோலி இன் ஆல் யுவர் பிஹேவியர். உங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவராயிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தம் என்பது நாம் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். சோ நாம் அவருக்காக மட்டுமே நாம் பயன்பட வேண்டும். கடைசியாக அவர் சொல்லுகிறார், கண்டக்ட் யுவர் செல்ஃப் இன் ஃபியர். வசனம் 17வது வசனத்தை கவனிங்கள். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவன் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். சோ நாம் பயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் ரட்சிப்பினுடைய உன்னதமான அழைப்பு. இந்த அழைப்பை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சோ நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எனவே ரட்சிக்கப்பட்ட நாம் அதனுடைய அழைப்பை உணர்ந்து அதன்படி நம் வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். சோ ரட்சிக்கப்பட்டதற்கான முதல் அழைப்பு, அந்த உன்னதமான அழைப்பு என்ன? நம்முடைய மனதின் அறையை நாம் கட்ட வேண்டும். இரண்டாவது, நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவது, நமது நம்பிக்கையை அவரது கிருபையின் மேல் வைக்க வேண்டும். நான்காவது, பழைய வாழ்க்கையை விட்டுவிட வேண்டும். ஐந்தாவது, நம் வாழ்வில் பரிசுத்தத்தோடு நாம் வாழ வேண்டும். ஆறாவதாக, நாம் பயத்தோடு வாழ வேண்டும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த உன்னத அழைப்பை உணர்ந்து அதன்படி வாழ ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.